இல்லை, கவர்மெண்ட் மாப்பிளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. அதனால போயிட்டாங்க அவங்க. அக்காவை வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூனால நான் சிட்டிக்கு வந்தேன். கொஞ்சம் கிராமத்துலேருந்து ஸ்டெட் போர்டு வந்தேன் உடம்பு சரியில்லைன்ட்டு. அப்போ வேறு சூழ்நிலை வந்து புயல் மழை, அப்போ ரொம்ப மழை அதிகமாக இருந்ததுனால எங்கள் மாமியார் வீட்டில் வந்து தங்க வைக்கிற நிலமை ஆயிடுச்சு. நானும் எங்கள் அண்ணாவும் அங்கே தங்கிட்டோம் நாங்கள். அப்போ எங்கள் அக்காவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால ரிலேட்டிவ் ஆகிட்டாங்க இல்லைங்களா. மறுநாள் திருப்பி ஹாஸ்பிட்டல் போகணும். பஸ் வசதி கிடையாது எங்கள் கிராமத்துக்கு. அதனால் நான் வந்து இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்ததுனால அன்றைக்கி நைட் வந்து எங்கள் மாமியார் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. அவங்க தாய்ப்பாசல் விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாடிட்டு என் கூட ரொம்ப டைம் பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க. ரமேஷ் வந்து ரொம்ப நல்லவம்மா, அவன் வந்து நல்லா பார்த்துப்பான், அவன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து 17 வயசு. அப்போது ஸ்கூல் நின்றுட்டு நான் வேலை பார்த்துருந்தேன், எம்ப்ராய்டிங் வேலை அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி பேசும்போது வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா. எங்கள் அப்பா ஆல்ரெடி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பயே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்து, ஏன் இவர் இப்படி பேசுகிறார், நம்ம அப்பா வேலை இல்லாதவங்களுக்குலாம் பொண்ணு தர மாட்டாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் சொல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள வந்து அண்ணனும் தங்கச்சியும் 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருந்தால் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி மாமியாருக்கு வந்து ரொம்ப தோணிடுச்சு. அதனால் அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அப்போ ஒன்றும் தெரியாது. அப்போ நான் 17 வயசு, ஒரே குழப்பம் எனக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் நான். அப்புறம் திருப்பியும் வந்து கேட்டாங்க ஒரு வாட்டி வந்து அப்பா கிட்ட, அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு வீட்டில் பொண்ணெல்லாம், அது இல்லாமல் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான்ப்பா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து அது ஏன் இப்போ கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு போய் கொடுப்பேன் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே டைம் மேரேஜ் பண்ணணும் இப்படிலாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போது நல்லா அத்தையாக இருக்காங்களே, இவங்க இருக்கிற நாள் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா அஃபெக்ஷனாக இருக்கணும் நம்ம அத்தை கூட அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என்னோட லவ்வை. ஏன்னா அவர் வந்து சொல்லவே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்புறம் ரமேஷ் மாவன் லெட்டர்லாம் அப்புறம் லெட்டர் தான் எழுதுவோம். வீரா இருக்கீங்களா இல்லையா, நான் தனியாக புலம்பிட்டு இருக்கேண்ணா, யாராவது எத்தனை சொல்லுங்கப்பா இருக்கீங்களா இல்லையா. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படியா? லவ் ஸ்டோரி கேட்டுட்டு யார் அது எஸ்கேப் ஆனது, போர் அடிச்சிச்சா, ஓடி போயிட்டீங்களா, இருக்கீங்களா இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மேரேஜ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மேரேஜ் முடித்தோடனே எங்கள் லவ் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். நான் வந்து கட்டினா ரமேஷ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாரா, நிறைய ஃபைட்டிங் பண்ணார். அவர் கையிலலாம் பச்சையை குத்தி, அப்புறம் அவர் வந்து சூசைட்லாம் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பயந்து ஏன்ப்பா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் சோசியல் ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப போல்டாக இருப்பேன், எல்லாருக்கிட்டேயும் சோசியலாக பேசுவேன் அப்படின்றது எல்லாமே ரமேஷ் மாமாவுக்கு தெரியும். அதனால் இப்போ வரைக்கும் வந்து அவர் நல்லா பார்த்துக்குறாங்க என்ன. என்னோடய ஹாப்பினஸும் வந்து என்னோடய சந்தோஷம் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குழந்தைங்களும் தான். எல்லாருமே என் கூடவே இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து யாருக்காவது உதவி பண்ணுறது, அது இது வரைக்கும் வந்து கண்டினியூவாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா முழு காரணம் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. அதனால தான் என்னால் பண்ண முடியுது, என்னால் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியுது. யாராவது வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணலாம் கூட ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க, நம்மளே கஷ்டப்படுறோம், நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற கேட்குற ஹஸ்பண்டுகளுக்கு மத்தியில் வந்து நாங்கள் உழைச்சாலும் அதுலேருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுத்து வச்சு இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எவ்வளவோ உடல் முடியலன்னா கொஞ்சம் நேரத்தில் செலவு பண்ணிடுறோம் அந்த காசை. ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட 3000 4000 வந்து அசால்ட்டாக நம்ம செலவு பண்ணுறோம் அந்த சாப்பாட்டுக்கு. வேறு எதுனா திங்ஸ் வாங்கினாலும், வேஸ்ட்டான பொருள்கள் வாங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம். அந்த மாதிரி வீண் செலவு பண்ணாமல் நம்மளால் வந்து ஒருத்தங்க வந்து பசி ஆறலாம், அவங்களுக்கு வந்து நம்மளால் உதவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என்னால் பண்ண முடிஞ்சுது, உதவி பண்ண முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியுது. ஏன்னா என்னோடய ஹார்ட் ஒர்க்னால் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டேன். என்னோடய வேலைகள் தையல் கிளாஸு, ஆரி கிளாஸ்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ அயனிங் கடை வர வச்சுருக்கோம். உழைக்கிறோம், உழைச்சாலும் பரவாயில்ல, அதில் நிறைய வருமானம் வரும். அதை வச்சு எல்லாருக்கும் இன்னும் நிறைய உதவி பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமே. இதுதான் லவ் ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக என்னோடய ட்ராவலிங்கில் இருக்கிற நம்ம ரமேஷ் மாமாவுக்கு வந்து என்னோடய சேனல் சார்பில் மட்டும் இல்லை, என்னோடய மனசார நன்றிகளோ வாழ்த்துக்களோ தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் வர முடியாது.